மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகள். ஆண்டு காலமாக ஆட்சி இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியாதல்ல, நெல்லையில் வேளாண் பொறியாளர் முத்துக்குமாரசாமி தற்கொலை, அதற்கு பிறகும் அரசு நிர்வாகத்தில் மேலிருந்து கீழ்வரை ஊழல் என்பது தொடர்கிறது. இயற்கை வளம் கொள்ளை போகிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வருவோம் என்று அம்மையார் ஊரா பேசினாங்க. கடந்த 3 ஆண்டுகளில் கடைசியாக கோகுல்ராஜ் அந்த கொலையும் சேர்த்து 3 ஆண்டுகளில் 60 கௌரவ கொலை என்று சொல்லக்கூடிய ஆணவ கொலை நடந்திருக்கிறது. லாக்அப் மரணங்கள் தொடர்கிறது. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்று சந்தித்து பேசுகிற போது மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த நடவடிக்கைகளை எதிர்த்தும், மாநில அதிமுக அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத நடவடிக்கைகளை எதிர்த்தும் கூட்டாக மக்களை திரட்டி இயக்கம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் கலந்து ஆலோசித்து முடிவெடுத்திருக்கிறோம். இது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர்களோடு பேசுவோம், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரோடு பேச இருக்கிறோம். ஆகவே வேறு சிலரோடு பேசிய பிறகு இந்த பிரச்சனைகள் குறித்து இயக்கம் நடத்துவது சம்பந்தமாக அவரோடு கலந்து பேசிய பிறகு ஒரு முடிவெடுத்து ஒரு கூட்டு இயக்கத்துக்கு செல்வது என்பதுதான் இன்றைய சந்திப்பினுடைய எங்களுடைய ஆலோசனை. மத்திய அரசாங்கத்தினுடைய பொருளாதார கொள்கை, ஊழல் எதிர்ப்பு, மாநில அரசினுடைய மாநிலத்திற்குரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஊழல் எதிர்ப்பு, பொருளாதார கொள்கை என்று வருகிற போது இதில் இப்போ நான் சொன்ன இந்த கட்சிகளோடு கலந்து பேசி செல்வது என்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்பது எங்களுடைய. இப்போ மக்கள் பிரச்சனைகள் கூட்டு இயக்கம் சம்பந்தம் விவாதிச்சிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலை பற்றி நாங்கள் எதுவும் பேசலை. இப்பொழுது பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நாங்க மக்கள் பிரச்சனை கூட்டு இயக்கத்துக்கு போறோம்னா நீங்க தேர்தலை பற்றி கேக்குறீங்க. தேர்தல் கமிஷனே இன்னும் தேர்தலை பற்றி யோசிக்காத போது நாமே அதை பற்றி யோசிக்கிறோம். தனித்தனியா உதாரணத்துக்கு ஒரு நிமிஷம் கேளுங்க. உதாரணத்துக்கு இல்ல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஸ்ரீவைகுண்டம் அணை அந்த சில்ட் கிளியரன்ஸ் செய்ய வேண்டும் என்று மத்திய அந்த கிரீன் ட்ரிபியூனல் மனு தொடுத்து அந்த வழக்கு நடத்தி நேரடியாக விவசாயிகளை திரட்டி அது சுத்தப்படுத்துவது, சில்ட்டுக்கு செய்வது முடிவெடுத்து அப்படி அந்த பணியில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற தலைமை ஈடுபட்டிருக்கு. நம்பர் வைகோ நேரடி தலையிட்டு இருக்கார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக விவசாயிகள் பிரச்சனை, தொழிலாளி பிரச்சனை இயக்கம் நடத்திட்டு இருக்கோம். ஆகவே தனித்தனியாக நடத்தக்கூடிய இந்த இயக்கங்கள் வருகிற போது ஒன்று சேர்ந்து மக்கள் கூட்டு இயக்கம் நடத்தலாம் என்பது இன்னைக்கு நாங்கள் விவாதித்த விஷயம். இப்போ நாங்கள் 2 பேரும் சந்திச்சு பேசியிருக்கிறோம். இதற்கு பிறகு இந்த இஷ்யூஸ்ல ஒரு ஒத்த கருத்து வரக்கூடிய இயக்கங்களை சந்திச்சு பேசிய பிறகு அப்புறம் கூட்டு இயக்க சம்பந்தம் நாங்கள் சந்திக்கும் போது தவறு சொல்லிடுவோம். மத்திய மாநில அரசின் மக்கள் விரோத போக்கிற்கு எதிராக மக்களை திரட்டி இயக்கம் நடத்த முடிவு செய்திருப்பதாக தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணனும் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசி வருகின்றனர். இதன் நேரடி காட்சிகளை பார்த்தோம்.